வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தட்டுவான்கொட்டி பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் நடவடிக்கை, கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள். அனுரு அணியை விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிப்போம், நாமல் நம்பிக்கை. ஜப்பானின் முன்னணி வர்த்தகர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். தண்டனை சட்ட திருத்தம் மாணவர்களின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கும், எச்சரிக்கும் விமல் வீரவங்ச. சாரதிகளுக்கு போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. நாட்டில் எரிபொருள் விலையில் இன்று மாற்றம் ஏற்படலாம், வெளியான தகவல். சிங்கள மக்கள் தமது தலைவராக மஹிந்தவை காட்டிக் கொடுத்துள்ளனர், பல்டி அடித்த அர்ச்சுனா எம்பி. பெங்களூருவில் 3 இலங்கை குற்றவாளிகள் கைது. இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளில் முரண்பாடு, அமெரிக்கா குற்றச்சாட்டு. மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவன் உயிரிழப்பு, முல்லைத்தீவில் சோகம். கொழும்பில் மீட்கப்பட்ட 2 ஆண்களின் சடலங்கள், போலீசார் தீவிர விசாரணை. ஆட்டத்தை ஆரம்பித்த திமுக, தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது. மக்களின் ஆணையை மீறி செயல்படும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அளிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுர மீதும் அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர். அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை போலீசார் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கின்றார். கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழிவாங்கி வருகின்றனர். இந்த அனுர அணியை மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம். மொட்டு கட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி. மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக தன்பாலினத்தவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு சுற்றுலாத்துறை அதிகார சபை அறிவித்துள்ளமை முறையற்றது. இந்த தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இது இலங்கையின் கலாச்சாரத்துக்கு பொருத்தமற்றது. ஆகவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். 16 வயது பிள்ளை சுயவிருப்பத்தின் அடிப்படையில் உடலுறவில் ஈடுபட்டால் என்ன பிரச்சனை உள்ளது என்று அமைச்சர் ஒருவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஹன்சாட் பதிவிலும் இது உள்ளது. பிள்ளைகள் உள்ள பெற்றோர் எவ்வாறு இப்படி பேசுகின்றார்கள் என்பதை அறிய முடியவில்லை என்றார். ஜப்பானிய வணிக தலைவர்களுடனான வட்டமேசை கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான இஷிக்ரோ நோரிஹிகோ மற்றும் ஜப்பான் இலங்கை வணிக ஒத்துழைப்பு குழுவின் தலைவர் ஃபுமிஹிகோ கபயாஷி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அமர்வின் போது இலங்கையில் கிடைக்கும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் முக்கிய பொருளாதார பங்காளிகளில் ஒன்றான இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இது 2 நாடுகளுக்கும் அத்தகைய ஒத்துழைப்பை கொண்டுவரும் பரஸ்பர நன்மைகளை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற 2 நபர்கள் தமது பணியினை தொடர்ந்த போது நிலத்திற்கு கீழிருந்த குண்டு வெடித்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தட்டுவான்கொட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் காணப்பட்டன. இந்நிலையில் அதனை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த பிரதேசம் முழுவதும் மனிதாபிமான கன்னிவடி அகற்றுதல் எனும் தொனிப்பொருளில் வெடிகுண்டுகள் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த தொண்டு நிறுவனம் தமது பணியினை ஒழுங்காக செய்து இருந்தால் இவ்வாறான பாரியளவு விபத்துகள் ஏற்பட்டு இருக்காது என மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தண்டனை சட்டக்கோவை திருத்தும் சட்டமூல மாணவர்களின் ஒழுக்கத்தை சீர்குலைத்து தன்பாலின கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் சூழலை ஏற்படுத்தும். இந்த சட்டமூலத்தை அரசாங்கம் உடன் மீளப் பெற வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்ச தெரிவித்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தண்டனை சட்டக்கோவை திருத்தம் சட்டமூலத்தை அரசாங்கம் அவசரமாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டமூலம் குறித்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். கல்வி அமைச்சராக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த சட்டமூலம் பற்றி குறிப்பிடுகையில், பாடசாலை மாணவர்களை மாத்திரம் இலக்காக கொண்டுவரப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலத்தில் அவமானப்படுத்தல் என்பவற்றுக்கு முறையான வரிவிலக்கு
இலக்கணம் வழங்கப்படவில்லை. இந்த சட்டமூலத்தினூடாக புதிய லிபரல்வாத கொள்கை மற்றும் தன்பாலின கலாச்சாரம் ஆகியவற்றை செயற்படுத்தவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இலங்கையின் பாரம்பரியமான குடும்ப முறைமையை இல்லாதொழிக்கவே அரசாங்கம் இவ்வாறான சட்டமூலங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டமூலம் சட்டமாக்கப்படாமல் மாணவர்கள் பாடசாலைக்கு பொருத்தமற்ற ஆடையிலோ அல்லது உடலில் பச்சை குத்தி கொண்டு வந்தாலோ ஆசிரியர்களால் அவர்களை தண்டிக்க முடியாத நிலை ஏற்படலாம். அவ்வாறு தண்டித்தால் மாணவர்கள் அதனை அவமானப்படுத்தலாக கருதி ஆசிரியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இந்த சட்டம் மூலம் சமூக கட்டமைப்பில், குறிப்பாக பாடசாலை கல்வி கட்டமைப்பில் வீண் முரண்பாடுகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த சட்டமூலத்தை அரசாங்கம் உடன் வாபஸ் பெற வேண்டும். மகாநாயக்க தேரர்கள் இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்துவோம் என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் இன்று முதல் நுகைக்குடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படும் என போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புதுப்பித்தல் செயற்பாட்டின் போது தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் எந்த மாற்றங்களும் தேவையில்லை என்றால் தற்காலிக அனுமதி பத்திரத்தை நுகைக்குடையில் உள்ள போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான விண்ணப்பதாரர்கள் இனி வெரஹரையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டதுடன் மேலும் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனது கடவுள் பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுவதாகவும் சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மஹிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்துள்ளனர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பிரபாகரன் எனது கடவுள் என்பதே எனது நிலைப்பாடாகும். எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன்னிற்கின்றேன். ஆனால் இந்த நாட்டு மக்கள் தமக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக முன்னின்ற தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் தலைவர் அல்லர், ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவர் ஆவார். ஆனால் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்துள்ளனர். நாமல் உள்ளிட்டோர் கள்வர்கள் என கூறிய போது நானும் அவற்றை நம்பினேன். முழு நாடும் அதை நம்பியது. ஆனால் இறுதியில் அவர்களது பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன. எனக்காக முன்னிலையானமைக்காக நாமலுக்கு மதிப்பளிக்கின்றேன். இன்று எனக்கு பெற்றோர் இல்லை. எனவே என் பெற்றோருக்கு பதிலாக என் சகோதரி மற்றும் நாமல் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நம்புகின்றேன். நாடாளுமன்றத்தில் சிலர் என்னை பைத்தியம் என்று கூறுகின்றனர். அதை பற்றி எனக்கு கவலையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 3 இலங்கையர்கள் பெங்களூரின் தேவனஹள்ளி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து இந்திய மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இலங்கையில் குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் பல மாதங்களாக நகரத்தில் தலைமறைவாக இருந்ததாகவும் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இரேஷ் ஹசங்க, சுகத் சமித் மற்றும் திலீப் ஹர்ஷன் ஆகிய 3 இலங்கையர்களே பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. விசாரணையில் மூவரும் 2024ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களில் எவருக்கும் கடவுச்சீட்டு உட்பட செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. பெங்களூருவில் அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த உதவிய நபரை அடையாளம் காண முயற்சித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இந்திய மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் 13 கையடக்க தொலைபேசிகளையும் மீட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில்
வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைப்பு முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்ப்பு மற்றும் மார்க்சிச செல்வாக்கு கொண்ட சித்தாந்தங்கள் காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரையாடலை பேணுவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள், சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உள்ள ஏனைய பிரச்சினைகளாக அந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் வடக்கு மாகாணத்திலிருந்து $400 மில்லியன் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திலிருந்து விலகியதை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் ஜனாதிபதி பகிரங்கமாக உறுதியளித்துள்ளதாகவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் கையூட்டல்கள் கோரிக்கை குறைந்துள்ளதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பாக சில சலுகை பெற்ற குழுக்களால் பாதுகாக்கப்பட்ட துறைகளில் நிறுவன ரீதியான ஊழல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி இவான் பாபஜோர்கியோ நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படும் மறுசீரமைப்பு திட்டத்தின் முன்னேற்றத்தை, குறிப்பாக நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் ஊழலை குறைக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அவர் பாராட்டியுள்ளார். வரிக்கொள்கை சீர்திருத்தங்களின் முக்கியத்துவம் மற்றும் வரி விலக்குகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கவனம் செலுத்தியுள்ளார். 2026 நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு கட்டமைப்புக்கான வளங்களை ஒதுக்கீடு செய்தமையையும் அவர் பாராட்டியுள்ளார். பொருளாதார முன்னேற்றம் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்றும் தரமான முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்திற்கு முன்னுரிமை என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். உயர்தர தொழில்நுட்பத் துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று முல்லைத்தீவு மாணவன் சுகையினத்தால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு கட்சிலை மடுவை சேர்ந்த செல்வன் பானுஷன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த சில மாதங்களாக சிறுநீரக நோயால் பாதிப்புக்குள்ளாகியிருந்தார். சிறுநீரக மாற்று சிகிச்சை பயனளிக்காமல் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்துள்ளார். உயர்தர தொழில்நுட்பத் துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற இந்த மாணவன் குடும்பத்திற்கு ஒரேயொரு பிள்ளை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடுகண்ணாவை கொழும்பு பிரதான வீதியில் ஊராப்புல சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக கடுகண்ணாவை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் அரநாயக்க பகுதியைச் சேர்ந்தவரும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் 3ஆம் ஆண்டு மாணவருமான 24 வயதுடைய திவங்க பியத்திச என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த பல்கலைக்கழக மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்தை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது பாரவூர்தியில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 25 வயதுடைய பாரவூர்தியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடுகண்ணாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா சபஸ்கந்தையில் உள்ள மாகுல சிறுவர் நன்னடத்தை நிலையத்திலிருந்து தப்பி சென்ற 15 சிறுவர்களில் 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தற்போது மாகுல சிறுவர் நன்னடத்தை நிலையத்தின் காவலில் இருப்பதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் குறித்த இல்லத்திலிருந்து தப்பிச் சென்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தப்பிச் சென்ற 15 சிறுவர்களில் 4 பேரை தவிர 11 பேரும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் தப்பியோடியவர்களில் 2 இதற்கு முன்பும் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் இருவேறு பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த 2 ஆண்களின் சடலங்களை போலீசார் மீட்டுள்ளனர். அதன்படி தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீவர்த்தன வீதி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தெஹிவளை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று இரவு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞன் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக களுப்போவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தெஹிவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிராண்ட்
அன்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இங்குருகடை சந்தை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான சடலம் ஒன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் 35 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஆண் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அவர் சுமார் 5 அடி 4 அங்குல உயரம் கொண்டவர் எனவும் கருப்பு காட்சட்டை மற்றும் மேல் உடலில் கருப்பு டி-ஷர்ட் அணிந்திருந்தார் எனவும் போலீசார் அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரம் வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவல் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரசன்னத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த கட்சியின் நகர பொருளாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றது. இதில் ஏற்பட்ட நெரிசலில் சிறுவர்கள் உட்பட 41 பேர் பலியாகியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதன் அடிப்படையில் நேற்று கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைதான நிலையில் மேலும் ஒரு நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தவக வழக்கறிஞர்கள் முறையிட்டுள்ளனர். இதேவேளை தமிழக அரசு நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையமும் விசாரணையை தொடங்கியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.